வெல்கம் டு இந்தியன் மசாலா சமையல் சேனல். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் இந்த மேங்கோ சீசனில் மிஸ்ஸே பண்ணக்கூடாத ஒரு சூப்பரான டிஷ்ஷு மேங்கோ சால்சா எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா வீடியோக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் அதில் இருக்க ஆல்ன்ற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ரெசிபிக்காக நான் ஒரு மாம்பழம் அல்ஃபோன்சா மாம்பழம் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த டைப் ஆஃப் மாம்பழம் வேணாலும் எடுத்துக்கலாம். அது நல்லா தோல் சீவிட்டு இந்த மாதிரி பொடியாக நறுக்கி ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு பெரிய வெங்காயம், அதையும் பொடியாக நறுக்கி இந்த மாம்பழ துண்டுகளோட சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, அதில் இருக்க அந்த கொண்டையை எடுத்து ரிமூவ் பண்ணிவிட்டு பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் நல்ல பொடியாக நறுக்குனது, அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் நல்ல பொடியாக நறுக்கிடுங்க, அதையும் இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஃப்ரெஷ்ஷாக நான் உரலில் இடித்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஜீரகப்பொடி அப்படியே அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்தது ஃப்ரெஷ்ஷாக பொடிச்சு வச்ச பெப்பர் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 1/4 கப் நான் கார்ன் எடுத்திருக்கேன். ஒரு கார்ன் அப்படியே வேக வச்சு அதிலிருந்து எடுத்து சேர்த்துருக்கேன், அதையும் இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டிஷ்க்கு தேவையான சால்ட்டு 1/2 ஸ்பூன் பவுடர் சால்ட்டு இதில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழம், அதையும் சாறு பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதுக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸையும் சேர்த்துட்டோம். இப்போ இது எல்லாத்தையும் ஜென்டிலாக நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் நம்ம போட்டிருக்க சால்ட்டு, பெப்பர், ஜீரகம் எல்லாமே எல்லாத்தோட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா அழகாக கலந்து விட்டுடுங்க. அவ்வளோதான், இந்த மேங்கோ சால்சா ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதை அப்படியேவும் சாப்பிடலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் இதோட ஏதாவது சிப்ஸ் சேர்த்து சாப்பிட்லாம். ஸ்பெஷலி என்னென்ன சிப்ஸ்லாம் இதுக்கு ஆட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நாச்சோஸ், உருளைக்கிழங்கு சிப்ஸ், கார்ன் சிப்ஸ், ரைஸ் சிப்ஸ், இந்த மாதிரி எந்த வெரைட்டி ஆஃப் சிப்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, அது கூட நீங்கள் கலந்து சாப்பிடும்போது இது பர்ஃபெக்ட் மேட்சிங்காக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ ஒரு கார்ன் சிப்ஸு குயிக்காக எப்படி பண்ணுறதுன்னு பண்ணி காட்டுறேன். கொஞ்சம் கார்ன்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன் சிப்ஸு. இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ச்ச உடனே கார்ன் சிப்ஸை உள்ளே ஆட் பண்ணியிருக்கேன். கார்ன் ஃப்ரை ஆனோடனே நம்ம அதை அப்படியே எடுத்துடலாம். கார்ன் சிப்ஸ் எப்போவுமே நமக்கு வீட்டில் அவைலபிளாக இருக்கும். ஈஸியாக நம்ம ஃப்ரை பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்துடலாம். ஸோ நம்ம கடையில் வேறு ஏதாவது சிப்ஸ் வாங்கி பண்ணுறதை விட இந்த மாதிரி கார்ன் சிப்ஸ் வீட்டில் வச்சுக்கிட்டு நம்ம அடிக்கடி இதை குழந்தைங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு கொடுத்துக்கலாம். இப்போ இந்த கார்ன் சிப்ஸோட இந்த மேங்கோ சால்சா பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்ட் மேட்சிங்காக இருக்கும். இப்போ நான் தேவையான அளவு கார்ன் சிப்ஸை ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பவுலில். இதை நான் உங்களுக்கு கார்னிஷ் பண்ணி எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு காட்டுறேன். பாருங்கள், இந்த மாதிரி கார்ன் சிப்ஸையும் மேங்கோ சால்சாவையும் வச்சு அப்படியே நம்ம சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப சூப்பரான மேங்கோ சால்சா டிஷ்ஷு வித் கார்ன் சிப்ஸோடு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.
ரொம்ப அருமையான ஒரு டிஷ்ஷு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது. டேஸ்ட்டுமே ரொம்ப ரிச்சாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட ஹாப்பியாக இந்த மாதிரி டிஷ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை உங்கள் ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி டு குக்.